रघुनन्दन मेघश्यामा श्रीराम राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचन्द्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंदधाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम। ஓம் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேத ஸ்ரீ கோதண்ட ராமஸ்வாமி பரபிரம்மணே நமக. அபிராம குணாக்கர தாசரதே ஜகதேக நுர்த்தர தீரமதே ரகுநாயக ராம ரமேச விபோ வரதோபவ தேவ தயா ஜலதே அவனீ தனயா கமனீயகரம் ரஜனீகர சாரு முகாம்புருகம் ரஜனீசர ராஜித மோமிகிரம் மகனீய மகம் ரகுராமமயே. பக்தர்களே, ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போற்றி எழுதப்பட்ட ஸ்லோகம் இது. திரேதாயுக ஸ்ரீ ராமபிரானே, இதோ இந்த கலியுகத்தில் பக்தவத்சலனாக திருவேங்கடத்து எம்பெருமானாக எழுந்தருளியுள்ளார் என்பதை விளக்கவே மேற்கண்ட ஸ்லோகத்தை ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தில் இணைத்துள்ளார்கள். இந்த யுகாதி பருவ தினத்தில் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை ஸ்ரீ கோதண்டராமர் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண சமேதராய் இதோ கல்ப விருட்ச வாகனத்தில் எழுந்தருளி ஸ்ரீராமனும் நானே ஸ்ரீனிவாசனும் நானே என்று நமக்கெல்லாம் இதோ காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த நன்னாளில் எம்பெருமானை தரிசித்து அவரது திருவருளை பெறுவதற்கு பக்தர்கள் அனைவரையும் வரவேற்பது திருமதி டி.கே. லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. உங்கள் அனைவருக்கும் புதுவருட வாழ்த்துகள். இந்த பொன்னான வாய்ப்பை நமக்கு அளித்த ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வர்ணனையை தொடர்கிறேன். கேட்டதையெல்லாம் அள்ளித் தருவது கல்பக விருட்சம். நாம் கேளாமலே நமது எண்ணத்தை தெரிந்து கொண்டு அள்ளி வழங்குவோர் எம்பெருமான். தொட்டது துலங்கும், கேட்டது கிடைக்கும் என்பார்கள் பெரியோர்கள். அதாவது அந்த காலத்தில் முடியாளும் மன்னர்கள் அப்படி இருப்பார்களாம். மன்னர்களிடம் சென்று அந்த மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசில்கள் பெறுவது புலவர்களுக்கு வழக்கம். இது கூட ஒருவித யாச்சகம்தான். ஆனால் இதில் விதிவிலக்கானவர்களும் உண்டு. ஸ்ரீ ராமபிரானையே பொருளாக கொண்டு பக்தி பாடல்கள் புனைந்த தியாகராஜ சுவாமிகளும் சம்ஸ்கிருதத்திலும் தமிழிலும் எண்ணற்ற சோஸ்திரங்களையும் பாசுரங்களையும் அருளிய ஆச்சாரியர் வேதாந்த தேசிகனும் தங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தும் அதை மறுத்து எம்பெருமானை பாடும் வாயால் மனிதனை பாடமாட்டேன் என்கிற வைராக்கியத்தோடு இருந்தவர்கள். உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்ந்துமே தவிர செல்வ சுகத்துக்காக தங்களுக்கு எம்பெருமான் அருளிய ஞானத்தை விற்க அவர்கள் முயலவில்லை. அவர்களுக்கு தானே வந்து கல்பக விருட்சமாக இசை ஞானத்தை கல்வி ஞானத்தை அள்ளித்தந்தவர் பகவான். சுவாமி தேசிகன் திருவேந்திபுரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்வரியை துதித்து தபசிருந்த போது ஹயக்ரீவ பெருமான் அவர் முன் தோன்றி அவருக்கு லாலாமிருதத்தை ஊட்டினார் அல்லவா? அதன் பின்பு கவிதா பிரவாகம் தேசிகனின் திருவாயிலிருந்து வெள்ளமாக வந்ததாம். ஒரே இரவில் ஸ்ரீ ரங்கநாத பெருமானை துதித்து 1000 ஸ்லோகங்கள் கொண்ட பாதுகா சகஸ்திரம் இயற்றி எம்பெருமானின் திருவாயாலேயே வேதாந்த தேசிகர் என்கிற விருதை பெற்றார். இங்கே கல்பக விருட்சமாக இருந்தது யார்? ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமான் தானே. அதே போல
தன்னையே தந்தையாகவும் சீதாதேவியை அன்னையாகவும் லக்ஷ்மண பெருமாளையே சகோதரனாகவும் ஆஞ்சநேயரை சுற்றமாகவும் கொண்ட தியாகையருக்கு அவரது பக்திக்கு மெச்சி அவரது இல்லத்துக்கே வந்து தரிசனம் தந்து அருள்மழையை பொழிந்தார் ஸ்ரீ ராமச்சந்திரன். அந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியான கல்பக விருட்சமே இதோ இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளுவது இன்னும் விசேஷமல்லவா? பக்தர்களே, இன்று யுகாதி நன்னாள். யுகாதி நன்னாளில் இந்த புத்தாண்டு தினத்தில் எல்லோருக்கும் எல்லா நலன்களும் பெருக வேண்டும் என்று கல்பக விருட்சமான ஸ்ரீ ராமபிரானை நாம் வேண்டிக் கொள்வோம். இன்பம், துன்பம், சுகம், துக்கம் அனைத்தையும் நாம் சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூலோகத்தில் ராமனாக அவதரித்து நமக்கு வாழ்ந்து காட்டினார் பகவான். நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று அவரது தந்தை சக்கரவர்த்தி தசரதர் சொன்னபோதும் ஸ்ரீராமனின் முகத்தில் எந்தவிதமான சலனமும் இல்லையாம். அதே போல அவரது அந்த சிற்றன்னை கைகேயி வேண்டிய வரம்படி நாளை நீ வனவாசம் போக வேண்டும் என்ற சொன்னபோதும் அந்த திருமுகத்தில் எந்த கலக்கமும் காணவில்லையாம். பித்ருவாக்கிய பரிபாலனமே என் கடமை என்று தாயையும் தந்தையும், ஏன் தான் அதிகமாக நேசித்த அயோத்தியையும் அங்கு வாழும் மக்களையும் பிரிந்து சென்றாரே, ஒரே நாளில் தன் நிலைமை மாறிவிட்டதே என்று அவர் தன் சிற்றை கைகேயியிடம் கோபத்தை காட்டவில்லை. அதற்கு காரணமான அந்த மந்திரையையும் பழிக்கவில்லை. இதுதான் ராமன். மரியாதா புருஷோத்தம் என்று வால்மீக முனிவர் ஸ்ரீராமனை போற்றியது இதற்காகத்தான். இந்த பெருந்தன்மையான குணத்திற்காகத்தான் அவரது வாழ்க்கையை நாம் எந்த நிலைமையிலும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதற்காகவே இந்த யுகாதி புத்தாண்டு தினத்தில் நமது இல்லங்களில் ஒரு பச்சடி செய்வார்கள். அதை பார்த்திருக்கலாமே. புது மாங்காய், புது புளி, புது வெல்லம், உப்பு, மிளகாய், புதிதாக பூத்த வேப்பம்பு என்று இவை அனைத்தும் அந்த பச்சடியில் இருக்கும். அதாவது இனிப்பு, கசப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு, காரம் என்கிற 6 சுவைகளும் நிறைந்த அந்த பச்சடியை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உண்பது ஏன் தெரியுமா? இது போல அறுசுவைகளிலும் நிறைந்ததுதான் வாழ்க்கை. நாம் அனைத்தையும் சமமாக பார்க்க வேண்டும் என்று நமக்கு காட்டுவதற்காகத்தான். அதற்கு தானே முன்னுதாரணமாக இருந்து காட்டினார் எம்பெருமான் ஸ்ரீராமாவதாரத்தில். ஆகவே பக்தர்களே, இந்த நன்னாளில் கல்பக விருட்சத்தின் கீழ் இதோ எழுந்தருளும் ஸ்ரீ கோதண்ட ராமனை நாம் வேண்டிக் கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். எல்லாவற்றையும் சமமாக பாவிக்கும் தன்மையை எம்பெருமானே எனக்கு கொடு. நாங்கள் எதற்காகவும் தளர்ந்து விடக்கூடாது. உன் மீது வைத்திருக்கும் பக்தி அதிகமாக வேண்டுமே தவிர குறையக்கூடாது என்று கற்பக விருட்சமான இந்த கோதண்ட ராமனை நாம் வேண்டிக் கொள்வோம். நிச்சயமாக எம்பெருமான் நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். இதில் நமக்கு எந்த விதத்திலும் சந்தேகமே வேண்டாம். சாதாரணமாக பூமியில் வளரும் மரங்களே வள்ளல் தன்மை வாய்ந்ததுதான். அதனுடைய ஒவ்வொரு பாகமும் நமக்கு எந்த வகையிலாவது உதவக்கூடியதுதான். பசி தீர்ப்ப உண்பதற்கு காய் பழம் தருவதோடு நிற்பதில்லை. రామచంద్రుడితడు రఘువీరుడు, రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు, కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు.
పాలిటి కామధేనువితడు ఘాతల కౌశికుపాలి కల్పవృక్షము గౌతము భార్యా పాలిటి కామధేనువితడు ఘాతల కౌశికుపాలి కల్పవృక్షము సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు సీతాదేవి పాలిటి చింతామణి ఇతడు ఈతడు దాసుల పాలి ఇహ పరదైవము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు పరగ సుగ్రీవు పాలి పరమ బంధుడితడు సరి హనుమంతు పాలి సామ్రాజ్యము నిరతి విభీషణు పాలి నిధానము నిరతి విభీషణు పాలి నిధానము గారిమ జనకు పాలి ఘన పారిజాతము రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము తలప శబరి పాలి తత్వపూరహస్యము అలరి గుహుని పాలి ఆది మూలము కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి కలడన్న వారి పాలి కన్నులెదుటే మూరితి వెలయ శ్రీ వెంకటాద్రి విభుడితడు రామచంద్రుడితడు రఘువీరుడు రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు రఘువీరుడు కామిత ఫలములియగలిగే నిందరికి రామచంద్రుడితడు ரகுவீர் பக்தர்களே, ராமச்சந்திர இதழு ரகுவீருடு என்கிற அழகான கானத்தை நாம் கேட்டோம். அந்த ராமச்சந்திர பிரபுவின் வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் 4ஆம் நாளான இன்று காலை எம்பெருமான் கல்பக விருட்சத்தில் எழுந்தருளி நம்மை எல்லாம் கடாட்சிக்கிறார். பக்தர்களே, நான் சொன்னது போல பூமியில் வளரும் மரங்களே வள்ளல் தன்மை வாய்ந்ததுதான். அதனுடைய ஒவ்வொரு பாகமும் நமக்கு எந்த வகையிலாவது உதவக்கூடியதுதான். பசிக்கு காய்ப்பழம் தருவதோடு நிற்பதில்லை. வீடு கட்ட, அடிப்பெருக்க என்று அந்த மரத்தின் கிளைகளை, தண்டுகளை, ஏன் அடிமரத்தை கூட உபயோகிக்கிறோம். சில மரங்களின் வேர்களும் இலைகளும் நோய் தீர்க்கும் மூலிகைகளாக மருந்துகளை தயாரிக்க உதவுகிறதாம். உதாரணம் வேப்ப மரம். இதனுடைய பூ, இலை அனைத்துமே நோய் தீர்க்கும் மருந்து. அது மட்டுமல்ல, வேப்பமர நிழலும் வேப்பம் காற்றும் கிருமி நாசிகளாம். இவ்வாறாக சாதாரண மரமே இத்தனை பலன்களை தரும்போது கல்பக விருட்சத்தை பற்றி சொல்லவா வேண்டும்? அரச போகம், செல்வம், சுகம் என்று எதை வேண்டுமானாலும் இந்த மரத்திலும் கேட்கலாம், உடனே கிடைக்கும். ஆனால் நாம் கேட்பது நமக்கு மட்டுமின்றி அது எல்லோருக்கும் பயன்படும் வகையில் இருக்க வேண்டும்.
ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான மணிமேகலை அவளுக்கு கிடைத்த அமுத சுரபியால் அவள் கேட்டவருக்கெல்லாம் அள்ளி அள்ளி வழங்கி அவர்களது பசியை தீர்த்தாளாம். எந்த வஸ்துவுமே நல்லவர்கள் கையில் கிடைத்தால் அதனுடைய பயன் மீதி அத்தனை பேரும் பெறுவார்கள். ஆனால் துஷ்டர்களுக்கிடம் கிடைத்தால் கேட்கவே வேண்டாம். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தார் சிவபெருமான். அவன் யார் தலையில் கையை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாகி விடுவார்கள் என்று. அவன் என்ன செய்தான்? வரம் கொடுத்த சிவபெருமானின் சிரத்திலேயே கை வைக்க பார்த்தான். அவனைப் போன்றவன்தான் ராவணேஸ்வரனும். அவன் தான் பெற்ற வரங்களின் மூலமாக தேவர்களையும் அஷ்டதிக்கு பாலகர்களையும் அடிமைப்படுத்தி தன் ஆணைக்கு கீழே கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். அது மட்டுமல்ல, காம இச்சையால் பிறன் மனைவி என்றும் பாராமல் சீதா பிராட்டியை கவர்ந்து வந்து அசோகவனத்தில் சிறை வைத்தான். முடிவில் ஸ்ரீ ராமபிரானால் மாண்டு போனான். ஆகவே பக்தர்களே, நாம் கேட்கும் வரங்களாகட்டும் பொருள்களாகட்டும் அதனால் நன்மை உண்டாக வேண்டுமே தவிர அது பிறருக்கு கெடுதலாக இருக்கவே கூடாது. இந்த யுகாதி நன்னாளில் கல்பக விருட்சத்தின் மேல் இதோ பவனி வரும் கற்பக விருட்சமான ஸ்ரீ கோதண்ட ராமனிடம் நாம் இந்த நல்லவைகளையே வேண்டிக் கொள்வோம். அதோ எம்பெருமானுக்கு கற்பூர ஹாரத்தி. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுர்ஜாய சார்வபௌமாய மங்களம் என்று ராமச்சந்திர மூர்த்திக்கு மங்களம் பாடுவோம். இந்த கல்பகத்தரு எப்படி வந்தது என்பதற்கு கூட ஒரு கதை உண்டு. கிருத்தயுகத்தில் தேவர்களும் அசுரர்களும் சாகா வரம் வேண்டி அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைய முற்பட்டார்கள். மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி எனும் சர்பத்தை கயிறாக்கி ஒரு பக்கம் தேவர்களும் மறுபக்கம் அசுரர்களும் நின்று கடையும் போது அந்த மலை ஆடாமல் இருக்க எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே கூர்மாவதாரம் எடுத்து தன் முதுகில் உள்ள அந்த ஓடால் அதை தாங்கினாராம். அப்போது அந்த பால சமுத்திரத்திலிருந்து அபூர்வமான பல வஸ்துக்கள் தோன்றின. அதில் ஒன்றுதான் இந்த கல்பக விருட்சம். அதாவது கேட்பதையெல்லாம் அள்ளி வழங்கும் கல்பக விருட்சம். இதே க்ஷீரசாகரத்தில் தோன்றிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு கூட பிறந்த சகோதரியாக கூட கொள்ளலாம். பக்தர்களே, அந்த கல்பக விருட்சமே இப்போது வாகனமாக வந்து எம்பெருமானுக்கு சேவை புரிகிறாள். பத்ம புராணத்தில் கூட எம்பெருமானை கல்பக விருட்சமாகவே வர்ணித்திருக்கிறார்கள். கல்பக விருட்சம் நாம் வைபோகமாக வாழ வேண்டிய வஸ்துக்களை மட்டுமே தரும். ஆனால் எம்பெருமானோ நமக்கு வேண்டிய வரன்கள் மட்டுமல்ல, தன்னை சரணமடைந்தவர்களுக்கு மன நிம்மதி, அதாவது சாந்தி, முடிவில் முக்தியையும் தருகிறார். இதைத்தானே எம்பெருமான் மகாபாரத போரின் ஆரம்பத்தில் அர்ஜுனனின் தேர்க்கட்டலில் நின்று கொண்டு அன்று கண்ணன் பார்த்தனுக்கு உபதேசித்தார். சர்வதர்மான் பரித்தஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாப்பேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. நீ நான் என்ற மமகாரத்தையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய சகலத்தையும் என்னுடைய திருவடிகளில் ஒப்படைத்துவிட்டு நீ சரணமடைந்தால் பண்ணின சகல பாபங்களையும் நான் நீக்கி உனக்கு மோட்சத்தை முக்தியை கொடுப்பேன் என்று அந்த துவாபர யுக கிருஷ்ண பரமாத்மாவே திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி, அவரே இந்த கலியுகத்தில் திருவேங்கடத்து எம்பெருமான். ஆக கிருத்தே நாரசிம்மமஸ்து திரேதாயாம் ரகுநந்தனக துவாபரே வாசுதேவமஸ்து கலியுகே வெங்கடக என்றும்படியாக இந்த 4 யுகங்களிலும் இந்த 4 எம்பெருமான்களும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். எடுக்க எடுக்க குறையாத அமுதசரபி போன்றது கல்பக விருட்சம். அதே போலதான் கோடானு கோடி பக்தர்கள் வேண்டினாலும் அவர்களுக்கு கொடுக்க கொடுக்க குறையாத வர பெருமாள்.
हृदयेश जय चित्प्रकाश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगोण्डेश जय वेङ्कटेश जय तरिगोण्डेश जय वेङ्कटेश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगोण्डेश जय वेङ्कटेश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय रजताद्रीश जय पार्वतीश जय रजताद्रीश जय पार्वतीश जय सर्वभूतेश चन्द्रसङ्काश जय रजताद्रीश जय पार्वतीश जय सर्वभूतेश चन्द्रसङ्काश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगोण्डेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय
निखिलाध्यक्ष जय पङ्कजाक्षा जय निखिलाध्यक्ष जय पङ्कजाक्षा जय दितिसुतशिक्ष जय भक्तरक्षा जय निखिलाध्यक्ष जय पङ्कजाक्षा जय दितिसुतशिक्ष जय भक्तरक्षा जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगुण्डेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय वेङ्कटेश जय सत्यचारित्र जय भालनेत्रा जय सत्यचारित्र जय भालनेत्रा जय परम पवित्र जय पंचवक्त्रा जय सत्यचारित्र जय भालनेत्रा जय परम पवित्र जय पंचवक्त्रा जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय तरिगुण्डेश जय वेङ्कटेश जय रमा हृदयेश जय चित्प्रकाश जय रमा हृदयेश जय चित्प्रकाश பக்தர்களே, எம்பெருமானை இதோ இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் நாம் சேவித்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இயற்கையின் கொடை மரங்கள். மரங்களில் பலவிதங்கள் உள்ளன. நாம் எந்த விதைகளை போட்டோமோ அந்த காய்களை பழங்களைத்தான் மரங்கள் தரும். மாமரமானால் மாம்பழம், பலாமரமானால் பலாப்பழம், எலுமிச்சை மரமானால் எலுமிச்சம்பழம். இதே போல தாங்கள் எந்த வகையான மரமோ அதற்கான காய்கள் பழங்களை தரும். ஆனால் கல்பக விருட்சம் அப்படியல்ல. தன்னிடம் யார் எதை வேண்டுகிறார்களோ அதை தரவல்லது. இந்த மரத்தின் நிழலில் இருப்பவர்களுக்கு பசி தாகம் கூட வராதாம். அதைத்துக்கும் மேலாக பூர்வ ஜன்ம நினைவு கூட வருமாம். பக்தர்களே, ஆனால் நமக்கு வேண்டிய அந்த முக்தி என்கிற மோட்சத்தை மட்டும் இந்த மரத்தால் கொடுக்க முடியாது. ஆனால் எம்பெருமானோ இதே கல்பக விருட்சன் மீது தரிசனம் தந்து அந்த விருட்சம் கொடுக்கின்ற பலன்கள் மட்டுமின்றி நமக்கு முக்தியையும் அளித்து நம்மை அவருடனேயே சேர்த்து கொள்கிறார். ஆகவே எம்பெருமான் இந்த கல்பக விருட்சத்தை விட எத்தனை வகையில் எம்பெருமான் உயர்ந்தவர் என்று நமக்கு புரிகிறதல்லவா? ஈரேழு லோகத்திலும் தன் அடியார்களின் இடுக்கண் களைந்தான் தனது சக்கர திருக்கரத்தால். பாரே வேந்திட பாரத போரினில் பாண்டவர்களுக்கு அருளினான் தனது பாஞ்சசன்யம் என்கிற சங்குடை திருக்கரத்தால். திருமார்பில் அமர்ந்த திருமகளின் திருக்கரம் பற்றினான் தனது செங்கமல திருக்கரத்தால். இப்போது நம் போன்ற பக்தர்களுக்கு அருள்வாய் உன் தயை மிகு திருக்கரத்தால் என்று எம்பெருமானை வேண்டுவோம். பக்தர்களே, இந்த தயாளனே நமக்கு அவை அனைத்தையும் தரும் கல்பக விருட்சம். ராம நாமாவளியை சொல்லிக்கொண்டு பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை உண்டியில் சேர்க்கிறார்கள். அவர்கள் சேர்ப்பது என்னமோ கொஞ்சம்தான். ஆனால் பதிலுக்கு பகவான் அளிப்பதோ வெள்ளம். எத்தனை கோரிக்கைகள், அத்தனையும் நிறைவேற்றி வைக்கிறான் அல்லவா பகவான். ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முறை கண்ணன் பாண்டவர்களோடு யமுனையில் நீராடப் போகும்போது கண்ணனின் அரையாடை நதியில் அடித்து கொண்டு போய்விட்டதாம். எப்படி நாம் கரையேறுவது என்று கண்ணன் திகைக்க, இதை கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி தனது மேலாடையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து எறிய கண்ணன் அதை கட்டிக்கொண்டு கரையேறினானாம்.
பின்னால் கௌரவ சபையில் அதே திரௌபதியை துச்சாதனன் துகில் உரிய முற்படும் போது கிருஷ்ணா பாகிமாம் என்று அவள் கதற அவளது புடவையை அட்சய துகிலாக வளரச் செய்தார் அல்லவா கண்ணன். அவள் மானம் காப்பாற்றப்பட்டது. அன்று திரௌபதி கொடுத்ததோ அரையாடை, ஆனால் இன்று கண்ணன் கொடுத்ததோ புடவை மூட்டை. இதிலிருந்தே தெரிகிறதல்லவா பகவான் எப்படிப்பட்ட கல்பக விருட்சம் என்று. அந்த துவாபர யுக கண்ணன் தானே நமது திரேதாயுக ஸ்ரீராமனும். இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் தானே ஒரு கல்பக விருட்சமாக இந்த கல்பக விருட்சத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அதை அவர்கள் கேளாமலேயே தருகிறார் பகவான். திரௌபதி கேட்டது சேலை. திரௌபதி கேட்டது சேலை. ஆனால் அதே போல அர்ஜுனன் கேட்டது கீதை, பிரகலாதன் கேட்டது பக்தி, லக்ஷ்மணன் கேட்டது பகவத் கைங்கரியம், ஹனுமன் கேட்டது திருவடி சேவை, விபீஷணன் கேட்டது அபயம், பரதன் கேட்டது பாதுகை, பரீட்சித்து கேட்டது பாகவதம். ஆழ்வார்கள் அனைவரும் ஏங்கியது பகவானின் தரிசனம். ஆச்சாரியர்கள் கேட்டது முக்தி. இவை அனைத்தையும் தந்த கல்பக விருட்சமான அந்த பகவானிடம் நாம் கேட்க வேண்டியது நித்தியமும் இந்த அர்ச்சாவதார தரிசனம். இதை இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் ஒரு சிரமம் கூட இல்லாமல் நாம் இருந்த இடத்திலிருந்தே பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை விட வேறு பாக்கியம் என்ன? பக்தர்களே, ஆண்டாள் கேட்டது என்ன தெரியுமா? பகவத் அனுபவம். அந்த பகவத் அனுபவத்தை அவள் அதுவும் எப்படி கேட்டாள்? எல்லோரும் சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டாள். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் என்று சுவாமி தேசிகன் தனது கோதாஸ்துதியில் ஆண்டாள் பிராட்டியை போற்றுகிறார். விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாரின் வம்சத்தில் கற்பக தருவாக, அதிலும் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் என்றபடியாக ஸ்ரீ ரங்கநாதர் எனும் சந்தன மரத்தை சுற்றி கொண்டிருக்கிறாளாம் ஆண்டாள். ஆண்டாள் கற்பக தருவானால் எம்பெருமான் கற்பக விருட்சம் அல்லவா? ஆண்டாள் எனும் அந்த கல்பகத்தரு வேண்டிய விருட்சமாய் கல்பக விருட்சமாய் எம்பெருமான் இருக்கிறார். தன்னையே ஆயர்குல கோபிகையாக உருவாக்கி கொண்டு அவள் இந்த கல்பக விருட்சத்தை அடைய நோன்பு நூற்று அந்த ஸ்ரீ கிருஷ்ண அனுபவத்தை தான் மட்டும் பெறக்கூடாது, அதை கூடி இருந்து அனுபவிக்க வேண்டும் என்று தனது தோழி பெண்களையும் தட்டை எழுப்பிக் கொண்டு கண்ணனின் திருமாளிகைக்கு சென்று கண்ணனிடம் கேட்ட அந்த பறைதான் என்ன? இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உற்றோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம் மற்றை நங்காமங்கள் மாற்று என்று நம் போன்ற பக்தர்களுக்காக வேண்டி நமக்கு கீதாசாரத்தையே திருப்பாவையாக தந்த கற்பக தருதான் ஆண்டாள். பக்தர்களே, பல அவதாரங்கள் எடுத்தும் பகவத்கீதையை தந்தும் தன் பக்தர்களை முழுமையாக திருத்த முடியவில்லையே என்று பகவான் அங்கலாய்க்க நீர் உத்தரவு தந்தால் நான் பூலோகத்தில் அவதரித்து என் குழந்தைகளை திருத்துகிறேன் என்று பகவானிடம் வேண்டிய பூமி பிராட்டி தானே நமது ஆண்டாள் எனும் கல்பகத்தரு. அந்த கல்பகத்தரு ஆண்டாளானால் கல்பக விருட்சம் பகவான் தானே. பக்தர்களே, அப்படிப்பட்ட பகவான் இதோ இந்த கல்ப விருட்ச வகனத்தில் நமக்கெல்லாம் தரிசனம் தருகிறார். கோதை கேட்டது ரங்கநாதர், சீதை கேட்டது ராமனை. ஆகவே இப்போது இந்த சீதாதேவி கேட்ட அந்த ராமபிரான் இந்த கல்பக விருட்சத்தில் எழுந்தருளி நமக்கெல்லாம் அழகான தரிசனம் தருகிறார். கஸ்தூரி திலக்கம் லல்லாட்ட பலக்கே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமூர்த்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் ச கலயம் கண்டேச்ச முக்தாவளிம் கோபஸ்திரீ பரிவேஷ்டித்தோ விஜயத்தே கோபால சூடாமணி என்று துவாபர யுக கோபாலனை சேவிப்பார்கள். அந்த துவாபர யுக கோபாலனே திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரன். இவரை சேவிக்கும் போது ஸ்ரீராகவம் தசரதாத் மஜம பிரமேயம்
சீதாபதிம் ரகுகுலான்வை ரத்னதீபம் ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிஷாச்சர விநாசகரம் நமாமி என்று இந்த எம்பெருமானை நாம் வேண்டிக் கொள்வோம். அந்த எம்பெருமானுக்கு நடைபெறும் பிரம்மோற்சவம் இது. பங்குனி மாதம் எம்பெருமான் அவதாரம் ஸ்ரீராமபிரான் அவதாரம் பண்ணினது இந்த பங்குனி மாதத்தில் புனர்வசு நட்சத்திரத்தில். ஆகவே இந்த சமயத்தில் எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுவது பொருத்தந்தானே. விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீர்ச்சங்கு சக்கரம் பருதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே என்றார் நம்மாழ்வார். அதாவது எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் தாமரை, அவரது திருநேத்திரங்கள் தாமரை, அவரது பவள இதழ்களோ தாமரை, அவரது திருக்கண்களும் திருப்பாதங்களும் தாமரை, அவரது உதரபந்தமும் தாமரை. ஆக எம்பெருமானின் திருமேனி முழுவதுமே தாமரையாம். அவரே ஒரு தாமரை காடு, பத்மவனம். அவரது திருமார்பில் நித்தியவாசம் செய்யும் மகாலட்சுமியோ இருப்பதே தாமரையில்தான். ஆகவே பக்தர்களே, 4ஆம் நாளான రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో నమో. రామభద్ర రఘువీర రవివంశ తిలక నీ నామమే కామధేనువు నమో 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 నమో. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. कौसल्यानन्दवर्धन घन दशरथ सुत भासुरयज्ञ रक्षक भरताग्रजा. रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव रासिकेक्कु कोदण्ड रचन विद्या गुरुव वासितो सुरलु निनु वडि मेच्चेरय्या. रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 नमो. मारीच सुबाहुमर्दन ताटकान्तका दारुणवीरशेखरा धर्मपालका. मारीच सुबाहुमर्दन ताटकान्तका दारुणवीरशेखरा धर्मपालका. कारुण्यरत्नाकर काकासुरवरदा कारुण्यरत्नाकर काकासुरवरदा. सारेकू वेद विदुलु जयवेट्टेरय्या. रामभद्र रघुवीर रविवंश तिलक नी नाममे कामधेनुवु नमो 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 नमो. सीतारमण राजशेखर शिरोमणि
ಭೂತಲಪುಟ ಅಯೋಧ್ಯಾಪುರ ನಿಲಯ ಸೀತಾರಮಣ ರಾಜಶೇಖರ ಶಿರೋಮಣಿ ಭೂತಲಪುಟ ಅಯೋಧ್ಯಾಪುರ ನಿಲಯ ಈತಲ ಶ್ರೀ ವೆಂಕಟಾದ್ರಿ ನಿರವೈನ ರಾಘವ ಈತಲ ಶ್ರೀ ವೆಂಕಟಾದ್ರಿ ನಿರವೈನ ರಾಘವ ಘಾತನಿ ಪ್ರತಾಪಮೆಲ್ಲ ಕಡು ನಿಂಡೇನಯ್ಯ ರಾಮಭದ್ರ ರಘುವೀರ ರವಿವಂಶ ತಿಲಕ ನೀ ನಾಮಮೇ ಕಾಮಧೇನುವು ನಮೋ 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 ನಮೋ. பக்தர்களே, எம்பெருமானை ஒரு தாமரை காடு, அதாவது பத்மவனம் என்று நான் வர்ணித்தேன். சாதாரணமாக தாமரை மலர்கள் எல்லாம் தண்ணீரில் தானே மலர்ந்திருக்கும். இங்கோ இந்த கல்பக விருட்சத்தின் அடியில் மலர்ந்திருப்பது ஆச்சரியம்தானே. எம்பெருமான் திருவுள்ளம் பூண்டால் அவரால் முடியாதது என்ன? இந்த கல்பக விருட்சத்தின் அடியில் தானே ஒரு கல்பக விருட்சமாய் தரிசனத்தனும் எம்பெருமானை சேவித்து அவரது திருவருளை நாம் வேண்டிக் கொள்வோம். ஆனால் இந்த கல்பக விருட்சத்திடம் தப்பானதை கேட்டு அழிந்தவர்களும் எவ்வளவோ பேர். ராவணன் அடுத்தவன் மனைவியை கேட்டான், அழிந்தான். ஹிரண்யகசிபு பக்தர்களை அழிக்க வரம் கேட்டான், அவனும் அழிந்தான். ஹிரண்யாக்ஷன் பூமாதேவியை பறித்து தனக்கு ஒரு விரோதியை கேட்டான், அவனும் அழிந்தான். இதன் பலன் அவர்களின் அழிவு. ஆகவேதான் கல்பக விருட்சமான எம்பெருமானிடம் நாம் நல்லவைகளை கேட்க வேண்டுமே தவிர அடுத்தவர்களுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நாம் ஒரு நாளும் கேட்கக்கூடாது. ஒரு முக்கியமான சம்பவம் உங்களுக்கே தெரியும். தியாகராஜ சுவாமி ஸ்ரீ ராமபிரானை கருப்பொருளாக கொண்டு எத்தனையோ கீர்த்தனைகளை இயற்றியுள்ளார். தியாகராஜ கீர்த்தனைகள் என்றே அவருக்கு பெயர். தியாகராஜ சுவாமி ஒரு நாள் தனது இல்லத்தில் திண்ணையில் அமர்ந்தபடி கண்களை மூடியவாறு ராமஜபம் செய்து கொண்டிருந்தாராம். கண் விழித்த போது எதிரே ஒரு வயதான தம்பதியும் கூப்பிய கரங்களுடன் ஒரு இளைஞனும் இருக்க, அந்த முதியவர் தியாகராஜரை பார்த்து மெல்லிய குரலில் அமுதம் போல பேசினாராம். சுவாமி, நாங்கள் வடக்கே இருந்து கால்நடையாக க்ஷேத்ராடனம் பண்ணிட்டு வரோம். நாளைக்கு ராமேஸ்வரம் போகணும். இன்று ஒரு ராத்திரி உங்கள் கிரகத்தில் தங்கிவிட்டு பொழுது விடுந்ததும் கிளம்பி விடுவோம் என்றாராம். அவர் முகத்தில் களைப்பு தெரிந்தாலும் அதில் ஒரு தெய்வாம்சம் கலந்திருப்பது போல தியாகராஜருக்கு தோன்றியதாம். உடனே அவர்களை உள்ளே அழைத்து உபசரித்தாராம். போஜனம் தயார் பண்ணுகிறேன், உண்டை இளைப்பாறலாம் என்று சொல்லி மனைவியை அழைத்தாராம். இவர்கள் நம் அதிதிகள், இவர்களுக்கு குடிக்க ஜலமும் இரவு போஜனமும் தயார் செய் என்றாராம். பாவம், அந்த கிரகத்தில் எவ்வளவு அரிசி இருக்கிறது என்று கூட தியாகையருக்கு தெரியாது. ஆனால் அதை வெளியே சொல்ல முடியாத நிலை அவரது மனைவிக்கு. சரி, அடுத்த வீட்டில் போயாவது கொஞ்சம் அரிசி கடன் வாங்கி வரலாம் என்று கிளம்பும் போது முதியவரின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியதாம். அம்மா, நீ சிரமப்படாதே, எங்களிடம் வேண்டிய அளவு தேனும் தினைமாவும் இருக்கிறது. இவை இரண்டையும் சேர்த்து பிசைந்து ரொட்டி செய்து நாம் அனைவரும் சேர்ந்தே சாப்பிடலாம் என்றார். தர்ம சங்கடத்துடன் தியாகையரின் மனைவி நெளிய அவள் எதிர்பாராத வண்ணம் அந்த மாவு பையை எடுத்து அவரிடம் நீட்டினாராம் முதியவரின் மனைவி. சங்கோஜத்துடன் அதை பெற்றுக்கொண்டு அடுக்கலைக்கு போய் ரொட்டி தயாரிக்க அனைவரும் சாப்பிட்டு பசியாறினர். விடிய விடிய அனைவரும் அமர்ந்து பின் ஒரு கட்டத்தில் எல்லோரும் உருகி போனார்கள். பொழுது விடிந்தது. கண் விழித்து பார்த்தார் தியாகையர். அவர்களை காணவில்லை. கலக்கத்துடன் வெளியே வந்து பார்க்க அவர்கள் மூவரும் ரொம்ப சந்தோஷம், நாங்கள் காவேரியில் ஸ்நானம் செய்துவிட்டு அப்படியே ராமேஸ்வரம் கிளம்புகிறோம், உங்கள் உபச்சாரத்துக்கு நன்றி என்று கிளம்பும்போது தியாகராஜரின் கண்களில் ஒரு தெய்வீக காட்சி. அந்த வயோதிகர் ஸ்ரீ ராமபிரானாகவும் அந்த மூதாட்டி சீதாதேவியாகவும் அந்த இளைஞன் ஹனுமனாகவும் தோற்றமளிக்க ஒரு பதைப்புடன் கண்களில் நீர் ததும்ப பக்தி பரவசத்துடன் அவர் வாயிலிருந்து வந்த கிருதிதான் இது. சீதம்மா மாயம்மா, ஸ்ரீராமுடு மா தன்றி,
பக்தர்களே, அந்த பக்தியின் மகிமையை பார்த்தீர்களா? அந்த சீதா தேவியே அவருக்கு தாயாகவும், ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியே அவருக்கு தந்தையாகவும், அந்த ஹனுமனே அவருக்கு சுற்றமாகவும் அவர் கண்களுக்கு தெரிந்தார்களாம். அந்த அளவு பக்தி பரவசம். பக்தி என்பது ஒரு புதிய விஷயம் அல்ல. நாம் எம்பெருமானிடம் கொண்ட அந்த பேர் அபிமானமே பக்தி. அந்த பக்தியை காட்டும் விதம்தான் மாறுபடுகிறது. ஸ்ரீராமனின் மீது அசாத்திய பக்தி கொண்ட அந்த தியாகராஜ சுவாமிகள் ஸ்ரீராமனையே கருப்பொருளாக கொண்டு எத்தனை கீர்த்தனைகள் இயற்றியுள்ளார். அதில் ஒரு கீர்த்தனை தான் அந்த சீத்தம்மா மாயம்மா ஸ்ரீராமுடு மா தன்றி என்று. அந்த அவரிடமிருந்து அந்த கீர்த்தனை வந்ததற்கான சம்பவமே இதுதான். அந்த சம்பவத்தை இப்போது இந்த பிரம்மோற்சவ வேளையில் நாம் பகிர்ந்து கொண்டோம். ராமச்சந்திர மூர்த்திக்கு திருக்கல்யாண குணங்கள் எத்தனையோ. பக்தர்களை பொறுத்தவரை ஸ்ரீ ராமபிரானின் சௌச்சீல்யம், சாமியம், காருண்யம் என்ற குணங்கள் மிகவும் உயர்வானவை. தன்னிடம் அன்பு காட்டுபவர்களிடம் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடு அவர் செய்வதில்லை. நம்மாழ்வார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் என்கிறார் பகவானை. பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் உபகிருதம் அச்னாமி பிரேதாத்மனக என்று பக்தி ஒன்றை மட்டுமே பிரதானமாக கொண்டு பூவோ பழமோ காயோ அல்லது எதுவானாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பகவான் சொன்னது போல ராமாயணத்தில் நடந்த இதோ இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். பம்பா நதிக்கரையில் மதங்க மகரிஷியிடம் வேட ஜாதியை சேர்ந்த சபரி என்பவள் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அப்போது முனிவர் அனுதினமும் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமனை பற்றிய உபன்யாசங்களையும் காலக்ஷேபங்களையும் கேட்டு கேட்டு சபரிக்கு ஸ்ரீராமனின் மேல் அதீதமான பக்தி வந்துவிட்டதாம். அந்த ராமனை ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டும் என்கிற அவரது வேட்கையை கண்ட முனிவர் அவளை அந்த ஆசிரமத்திலேயே தங்கி ஸ்ரீராமபிரானின் வரவுக்காக காத்திருக்கும்படி கூறி சென்றாராம். சபரியும் காலமாக ஸ்ரீராமனின் திருநாமத்தை ஜபித்தவாறு காத்திருந்தாள். சீத்தையை ராவணன் அபகரித்த பின் சுக்ரீவனுடைய உதவியை நாடிச் சென்ற ராமலக்ஷ்மணர்கள் இந்த மதங்க முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தார்களாம். சபரி அளவற்ற மகிழ்ச்சியுடன் வரவேற்று உபசாரங்கள் செய்து தான் சேர்த்து வைத்திருந்த அந்த கனி வகைகளை எல்லாம் ராமனுக்கு சமர்ப்பித்தாளாம். அவளுக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை இந்த பழம் புளிக்குமோ, இதை ராமனுக்கு எப்படி தருவது என்று தான் முதலில் அதை சுவைத்து பார்த்துவிட்டு இனிமையாக இருப்பதையெல்லாம் ராமனுக்கு தந்தாளாம். ராமபிரான் சபரியின் அந்த உண்மையான பக்தியை கண்டு தான் அரசகுமாரன், அவள் ஒரு வேடர் மகள் என்று பாராமல் அவள் அந்த கனிகளை உண்டு உனக்கு இனி மறுபிறவியே இல்லை என்று அவளை ஆசீர்வதித்தாராம். ஸ்ரீராமனின் அந்த சௌச்சீல்ய குணம் இங்கே பிரகாசிக்கிறது அல்லவா? பக்தர்களே, அந்த சபரியின் பாக்கியத்தை நாமும் பெற இந்த கோதண்ட ராமசுவாமியை அணுகி, எம்பெருமானே, எங்களிடம் பக்தி ஒன்றை தவிர உமக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை, ஏற்றுக்கொள் என்று இந்த சமயத்தில் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்வோம். அந்த ராம நாமத்தை பயபக்தியோடு உச்சரிப்போம். அந்த ராம நாமத்தையே துணையாக கொண்டு ஆஞ்சநேயர் எப்படிப்பட்ட மகா சமுத்திரத்தையே தாண்டினார் அல்லவா? நாமும் இந்த சம்சார சாகரத்தை அந்த ராம நாமத்தை உச்சரித்துக் கொண்டே தாண்டுவோம். ராம ராம ஜெய ராஜாராம், ராம ராம ஜெய சீதாராம், ராம 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 ராமநாம தாரகம், ராமகிருஷ்ண வாசுதேவ பக்தி முக்தி தாயக்கம், ஜானகி மனோகரம் சர்வலோக நாயக்கம், சங்கராத்ரி சேவியமான புண்ணிய நாம கீர்த்தனம் என்று அந்த ராமபிரானை நோக்கி நாமும் கீர்த்தனைகளை பாடலாம். பக்தர்களே, பாடுவதற்கு இனிய குரல் ஒன்று மட்டுமே வேண்டும் என்று எண்ணாதீர்கள். ராம நாமத்தை உச்சரித்தால் நமது குரல் கூட இனிமையாகி விடுமாம். ராமநாம பாயசக்கே கிருஷ்ணநாம சக்கரை, விட்டல நாம துப்பத கலசி மாயி சப்பரோ சிரோ என்பது ஒரு புரதரதாசர் கிருதி. அதாவது ராமா என்கிற பாயசத்தை தயாரிக்க கிருஷ்ணா என்ற சர்க்கரையை பயன்படுத்தி விட்டலா எனும் நெய்யையும் போட்டு
சாப்பிட்டு சுவைத்துப் பாருங்கள், நாவெல்லாம் இனிக்கும் என்கிறாராம் புரந்தரதாசர். பக்தர்களே, நிச்சயமாக ராமநாமம் என்பது அத்தனை இனிமையது, அத்தனை எளிமையானது. அதனால் தானே சிவபெருமானே பார்வதிக்கு எடுத்துரைத்தார், ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. எளிமையானதும் இனிமையானதும் மட்டுமல்ல, அனைத்தையும் கொடுக்க வல்லது இந்த ராமநாமம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் வன்மையும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினால் என்றார் கம்பநாட்டாழ்வார். தேவர்களின் ரிஷி முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்கி ராவணாதிகளை சம்ஹரித்த வந்தார் ராமர். రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. బట్టిరట్టు సేయకిక వద్దు రామచంద్ర, నెట్టననే దూరనోపనిను రామచంద్ర. వట్టిరట్టు సేయకిక వద్దు రామచంద్ర, నెట్టననే దూరనోపనిను రామచంద్ర. వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర, వట్టిది ప్రేమము నీపై ఓ రామచంద్ర. మమ్ము వట్టి జాలి పెట్టకిక వద్దు రామచంద్ర, వద్దు రామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర. విన్నపాలు వేయు నేల విను రామచంద్ర, నా కన్నులకు నీవే గురి ఘన రామచంద్ర. ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర, ఎన్నిక నన్ను బాయకమిక రామచంద్ర. నిన్ను నన్ను ఎంచుకొని నీవు రామచంద్ర, నీవు రామచంద్ర. రాతిబతిమసేసిన రామచంద్ర నీ చేతిలో నిదాన నింతే శ్రీరామచంద్ర.
பக்தர்களே, தேவர்களின் ரிஷி முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி ராவணாதிகளை சம்ஹரிக்க அயோத்தி சக்கரவர்த்தி தசரதனின் அருமை புத்திரனாக பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ ராமச்சந்திரனாக அவதரித்த புண்ணிய தினம் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி திதி புனர்வசு நட்சத்திரம். இந்த புண்ணிய நாளில் அந்த எம்பெருமானுக்கு நாம் பூஜை செய்து மகிழ்ந்தால் அதைவிட ஒரு பெரிய புண்ணியம் எதுவுமே இல்லை. ஆகவே அந்த கோடி புண்ணியத்தை நாம் நிச்சயமாக பெற வேண்டும். இன்னும் ஒரே வாரத்தில் அந்த நன்னாள் வந்து கொண்டிருக்கிறது. பக்தர்களே, அதற்கு முன்பாக இந்த ராமச்சந்திர விக்கிரகம் நீங்கள் பார்த்திருக்கலாம். நமது திருவேங்கடமுடையானின் ஆனந்த நிலையத்தில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மண மூவரின் அந்த விக்கிரகங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? இந்த விக்கிரகங்கள் இந்த திருமலைக்கு எப்படி வந்தது தெரியுமா? இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் அந்த வரலாறை கூட நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமலையின் முதல் ஆச்சாரிய புருஷரான ஸ்ரீசைல பூர்ணர் என்கிற பெரிய திருமணங்களை பற்றி அறியாதவர் எவரும் இல்லை. எங்கெங்கெல்லாம் ராமாயண காலட்சேபம் நடந்தாலும் முதலில் சொல்லப்படுவது அவரது தனியன்தான். பிதா மகஸ்யாபி பிதா மகாய பிராச்சேதச ஆதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைல பூர்ணாய நமோ நமஸ்தாத் என்று அவரது தனியன். ஸ்ரீமத் ராமாயணத்தின் இரகசியார்த்தங்களை முழுவதுமாக அறிந்தவர் ஆச்சாரியர் பெரிய திருமலை நம்பிகள். ஆகவேதான் அவரது மருமானான ராமானுஜர் தனது மாத்தூலரும் ஆச்சாரியருமான பெரிய திருமலை நம்பிகளிடம் ஸ்ரீமத் ராமாயணத்தின் இரகசியார்த்தங்களை தெரிந்து கொண்டாராம். திருமலையின் அடிவாரத்தில் வந்து அந்த இரகசியார்த்தங்களை அவருக்கு உபதேசித்தாராம் பெருமாள். ஏன் தெரியுமா? சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே என்று நம்மாழ்வாரால் போற்றப்பட்ட அந்த திருமலையின் மீது கால் பதித்து ஏறக்கூடாது என்று அவர் ஒரு உறுதி கொண்டிருந்தாராம். தனது மருமானின் உறுதியை கெடுக்கக்கூடாது என்பதற்காக திருமலையானின் கைங்கரியங்களை எல்லாம் முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்து மருமானுக்கு காலட்சேபம் செய்வாராம் நம்பிகள். பக்தர்களே, அந்த சமயத்தில் இரு ஆச்சாரியர்களின் மீதிருந்த அபிமானத்தில் ஏழுமலையானே கீழே இறங்கி வந்து அந்த புளிய மரத்தடியில் நின்று கேட்டதாகவும் அவரது திருப்பாதங்கள் பதிந்த அந்த இடமே அடிப்புலி என்று, அதாவது பின்னாளில் அலிப்பிரி என்று ஆனது நாம் தெரிந்ததுதான். நமது தமிழகத்தின் தென்பகுதியில் கிருத்தமாலா என்கிற நதி தீரம், அதாவது அதுவே இப்போது வைகை நதி. அங்கே விஸ்வம்பர மகாமுனி ராமபிரானை உத்தேசித்து கடுமையான தவம் இருந்தபோது அவருக்கு ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் விக்கிரக ரூபமாக சேவை தந்தார்களாம். பக்தியுடன் அவர் அந்த விக்கிரகங்களை தனது குடிலில் ஏலப் பண்ணி தினமும் ஆராதனம் பண்ணி கொண்டிருந்தாராம். அவர் காலத்திற்கு பின்னால் அந்நியர்களின் படையெடுப்பால் அந்த இடமே சித்திலமடைந்து போக ஒரு பக்தரின் கனவில் வந்த ராமபிரான் தன்னை திருமலையின் அடிவாரத்துக்கு கொண்டு செல்லுமாறு ஆக்ஞாபித்தாராம். எம்பெருமானின் கட்டளைப்படி பலவிதமான சிரமங்களுக்கிடையே அந்த ஸ்ரீ ராமலக்ஷ்மண விக்கிரகங்களோடு இந்த திருமலையின் அடிவாரத்துக்கு வந்து சேர்ந்தாராம் அந்த பக்தர். அந்த சமயத்தில்தான் பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு விபீஷண சரணாகதி பற்றி காலட்சேபம் பண்ணி கொண்டிருந்தாராம். அதை கேட்டு பரவசப்பட்டு போன அந்த பக்தர் அந்த இரண்டு விக்கிரகங்களையும் நம்பிகளிடம் கொடுத்ததோடு அவரது கனவை பற்றியும் சொல்ல மெய் சிலிர்த்து போனாராம் திருமலை நம்பிகள். பக்தியோடு அந்த விக்கிரகங்களை ஏற்றுக்கொண்டதோடு சீதாதேவியின் விக்கிரகத்தையும் சேர்த்து பிரதிஷ்டை பண்ணி காலட்சேபத்தின் முடிவில் ஸ்ரீராம சீதா கல்யாணத்தை நடத்தினாராம். அந்த விக்கிரகங்களை திருமலைக்கு கொண்டு வந்து திருமலையானின் ஆனந்த நிலையத்துக்குள் பிரதிஷ்டை செய்தாராம். அந்த ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவுக்கு எப்போதும் பாதா மாதம் அவரது அவதார தினத்தின் போது ஊஞ்சல் சேவையும் வீதி புறப்பாடும் நடைபெறுவதை நாம் தினமும் ஒவ்வொரு மாதமும் கவனிக்கிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட ராமபிரான் நம்முடைய திருமலைக்கு வந்தது. அவரேதான் இந்த திருப்பதியில் ஜாம்பவானுடைய
அவருடைய அருளினால் இங்கே கோதண்ட ராமசுவாமியாக இந்த திருப்பதி பட்டணத்தில் எழுந்தருளியுள்ளார். ராமபிரானின் அழகை எவ்வளவோ பேர் வருணித்திருக்கிறார்கள். அவரது பேரழகுக்கு முன்னால் யாரோடும் ஒப்பிட முடியாதாம். அதே போல ஸ்ரீராமனின் திருக்கல்யாண குணங்களை பற்றியும் சொல்ல வார்த்தைகளே இல்லையாம். அந்த அழகும் குணமும் சொல்ல சொல்ல குறையாது. ஆகவேதான் ஸ்ரீ ராமபிரானை ஏகப்பிரிய தர்சனன், அதாவது எல்லோருக்கும் பிரியமானவன் என்று சொல்வார்கள். ஸ்ரீராமனை எழுப்பும்போது விஸ்வாமித்திரர் அந்த ராமனின் அப்படியே அழகில் மெய்மறந்து நின்று விட்டாராம். மிதிலாபுரையிலும் ஸ்ரீராமன் நடந்து வரும்போது மிதிலாவாசிகள் அவரது அந்த திவ்ய சொரூபத்தைக் கண்டு மயங்கி நின்று விட்டார்களாம். தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டாரும் அக்தே வாழ்கண்ட கண்ணார் யாரே வடிவினை முடியக் கண்டார் என்கிறார் கம்பநாட்டாழ்வார். ஆகவே அந்த ராமபிரானின் அந்த திவ்ய ஸ்வரூபத்தை, அந்த அழகை இப்போது நாம் அர்ச்சாரூபமாக இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் இந்த கல்பக விருட்ச வாகனத்தில் எழுந்தருளும் போது சேவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆபதாமபகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் ஆர்த்தானாம் ஆர்த்திகந்தாரம் பீதானாம் பீதிநாசனம் துஷதாம் காலதண்டந்தம் ராமச்சந்திரம் நமாம்யகம் என்று ஸ்ரீ ராமபிரானை நாம் இப்போது இருகரம் கூப்பி தொழுவோம். அதோ ராமபிரானுக்கு பக்தர்கள் அனைவரும் கற்பூர மங்கள ஹாரத்தி தர அதை அர்ச்சக சுவாமி அவருக்கு அர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ராமாயண காவியத்தில் கௌதம முனிவரின் பத்தினி அகலிகை இந்திரனால் மாசுபட்டு முனிவரின் கோபத்துக்கு ஆளாகி ஒரு கல்லானாளாம். ராமன் விஸ்வாமித்திரரோடு மிதலைக்கு செல்லும் வழியில் ஸ்ரீராமனின் திருவடி பட்டு மாசு நீங்கி முன்பை விட தூய்மையானவளாக ஆனாளாம். பக்தர்களே, ஜனக மகாராஜனின் சபையில் ராமன் வில்லை வளைத்த போது விஸ்வாமித்திரர் உன் கால் வண்ணம் அங்கு கண்டேன், உன் கைவண்ணம் இங்கு கண்டேன் என்று சொன்னதாக கம்பநாட்டாழ்வார் வருணிக்கிறார். அதே போன்று ஆரண்ய காண்டத்தில் ஸ்ரீராமனின் பாத தீட்சை பெற்று விராடன் எனும் அரக்கன் சாப விமோச்சனம் பெற்றானாம். அப்போது விராடன், எம்பெருமானே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? உன் பாதங்களே எனது மேனியை புனிதமாக்கின. பாதங்களே இப்படி என்றால் உன் திருமேனி எத்தகைய இனிமையை தருமோ என்று சொன்னதாகவும் கம்பன் வருணிக்கிறார். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன உன் பாதங்கள் இவையெனில் படிவங்கள் எப்படியோ என்கிறார். அது மட்டுமல்ல, குகப்படலத்தில் படகோட்டியான குகனை ராமன், அப்பா, இந்த நதியை கடக்க எங்களை உனது ஓடத்தில் ஏற்றிச் செல்வாயா என்று கேட்கிறார்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ